காற்றலை பொழுது பேசுவோம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம் உறவுகளை. இணைந்த ஒழுங்கில் வணக்கம். முதலாவது நேயர். வணக்கம். வணக்கம் சிவாதினி. வணக்கம் சோமசுந்தரம் ஐயா. வணக்கம். வணக்கம். முதற்கண் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல ஒண்ணும் என்னண்டா, தனது கடமைந்த பொறுப்பினை உணர்ந்து இந்த சிடிஆர் வானொலிக்கு நிகழ்ச்சிக்கு தனக்கான நிகழ்ச்சிக்கு ஒழுங்காக வருகை தர்ற உண்மையா சரியான மாணவி. அந்த மாணவிக்கு முதற்கண்டு வாழ்த்துக்கள். நாங்களும் இந்த சிடிஆர் வானொலியை நான் 2007ஆம் ஆண்டு வந்த காணொலிகளிலிருந்து உன்னிப்பா அவதானித்து கொண்டு வர்றோம். கடமையா நாங்கள் எங்களுக்கு கருத்துக்கள் போவோம். அடுத்ததாக என்னடா, எங்கண்ட அரசியல்வாதி எங்கட தமிழ் தலைவர்கள் சொல்லக்கூடாது, அதெல்லாம் போயிட்டுது. இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் ஆக்களுக்கு ஆக்கள் மாறி மாறி கொத்துப்பட்டு கொண்டு அவனுக்கு இவன் கல்லறியது, இவனுக்கு அவன் கல்லறியது. இந்த நேரத்துல அன்று என்ன செய்யறான்னு சொல்லுங்க. உண்மையிலேயே அந்த சம்பந்தனுக்கு நீண்ட 60 ஆண்டுக்கு மேற்பட்ட அனுபவம் முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதிக்கு இல்லாத 56 வயதுல அன்றாவுக்கு அந்த அவ்வளவுக்கு தெளிவாக, அதாவது அரசியல் நோக்கம் என்று சொல்லிச்சுன்னா அந்த கபடத்தனமான நோக்கம். இன்னைக்கு இங்க கொத்துப்பட அர்ஜுனான்ற அந்த அரவக்காடு வைத்தியரை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு தனக்கு தக்க மாதிரி கையகப்படுத்தி வச்சுக்கொண்டு இவ்வளவு காசுகள் செலவு டிஷர்ட்டுக்கு எல்லாம் உனக்கு என்னவோ எந்த சொன்ன 1.5 லட்சம் ரூபாய் பொறுமதியான வீடு தான் என்ற கையில இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு பார்த்தா ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் எந்த இடத்திலும் வாகனங்க போக்கு அது இது என்று சொல்லி இவ்வளவு செலவுக்கும் யார் கொடுக்குற? சிங்களம் கொடுக்குது. என்னது கொடுக்குது? எங்களுடைய தமிழ் மக்கள் வாக்களை சிதைக்கிறது கொண்டு, மற்றது தனக்கு சட்டமயம் வாக்கு சந்த சரிந்தாலும் இந்த தகுடுதோம் இந்த தொப்பி பிரண்டியை பிடிச்சு உள்வாங்கி வச்சுக்கொண்டு அதனூடாக தாங்கள் தமிழ் பிரதேசங்களை கோலோச்சுறதுக்கான ஒரு நரித்தனமான பார்வை தான் நன்றா அந்த பார்வை இன்றைக்கு. அதான் உண்மை. இந்த நரித்திரங்கள் தெரியாமல் எங்களுடைய ஆக்கள் இப்ப 75 வருஷமாக இப்படித்தான் எங்க தமிழ் மக்களுக்கு அரசியல் நடத்துறவன். முதல்ல அதாவது உண்மையா இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தளவில் கபடத்தனமற்ற உண்மையின் குரலாக இருக்கிற, அதான் யாருக்கொண்ட நேற்று ஒரு நிறைய சரவணபவன் தன் உரையில சொன்னார், எனக்கு அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில விரல் நீட்டி கதைக்கக்கூடிய அளவு எந்த தவறும் இருப்பதாக தெரியல, அதனால நாங்கள் இணைஞ்சு கொள்றோம் என்று சொல்லி இதான் அவேந்த நேபாள். ஆனால் இதுக்கு மேல விஞ்சி நிற்கிற பாரதத்துல சவுனி எப்படி காய்வுருட்டி என்ன மாதிரி காட்டுக்கரை பிறவான். அப்ப இதே மாதிரி தான் எங்கண்ட தமிழ் தலைவர்களுக்கு ஓரளவுக்கு தெளிவடைய வேணும். இந்த மக்களை எவ்வாறு எம்பசப்படுத்துவாங்க. எங்கட மக்கள்ல இருக்கிற பலவீனம் என்ன சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த முறை இருக்கிற உள்ளூராட்சி தேர்தல்ல தமிழ் மக்கள் சரியான முறையில தெளிவாக சிங்களங்களுக்கு எந்த இடத்தையும் அங்க கொடுக்காமல் எமது மண்ணை நாமே ஆழ்வோம் என்ற தாரக மந்திரத்தை மனத்தில் எடுத்து தமிழ் பிரதேசங்கள்ல தமிழர்கள் உள்ளூர்ச்சி அனைத்து தமிழ் வேட்பாளர்களும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஏதிநிலையை உருவாக்காமல் விட்டால் மேய்ப்பர் இல்லாத ஒரு கேடு கெட்ட நாதியற்ற உயரமாக தமிழினம் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் 100% இருக்கு. ஒரு பெர்சன்டேஜ்ல 100% இருக்கு. அதை நாங்கள் எங்கட மக்கள் மிகவும் புரிஞ்சு கொள்வோம். இந்த வானொலியை கேட்கிற அன்பு உறவுகள், இந்த மூத்தோர அந்த அரங்கம் இந்த அரங்கம் எல்லாம் வரவங்களுக்கு இனஞ்சனம் சொந்தங்கள் இருக்கு ஊர்ல, அது மறக்க முடியாது. அந்த இனஞ்சனம் சொந்தங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவு சொல்லுங்க. உங்களோட தலையிலேயே நீங்கள் மண்ணள்ளி போடாதீங்கோ. போட்டத்துல நீங்கள் ஒரு நாதியற்ற இனமா போயிடுவீங்கள். இப்படியே மெல்ல மெல்லமா ஒட்டகம் பிடிச்ச மாதிரி சிங்களவன் மெல்ல மெல்லமா ஓமந்தைக்குங்க. ஓமந்தையில எவ்வளவு கொடூரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்க கூட ஓமந்தைக்கு இங்க ஒரு தனம் மந்தையில் ஒரு சிங்களவன் பெற முடியாது அனுமதி இல்லாம. தங்களோட தேவைக்கு பயன்படுத்துற எப்படியான முறையில சரியான முறையில எல்லா தரவுகளும் பெறப்பட்டு அதனூடாகத்தான் அனுமதி உள்ளுக்கு வர்றதுக்கு. இன்றைக்கு தமிழன் இல்லையோ சிங்களவன குரல் யாழ்ப்பாண வீதி எங்க ஒழிச்சு கொண்டிருக்கு. இதில் நாங்கள் துவசம் பேச வேண்டிய பச்சையா துவசம் வேண்டிய நிலைக்கு இனம் வந்துட்டது. நாங்கள் முதல்ல துவசம் பேசுறதை விரும்புறே இல்லை. ஆனா பச்சையா துவசம் பேசணும். மலைய தமிழனுக்கு அடிப்படை சம்பளம் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சந்திரசேகர நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க வந்து முல்லைத்தீவுல காவாலி காட்டுற நாட்டம் எடுக்க எங்கண்ட மக்களை வச்சு எங்கண்ட ஆக்களை அடிப்பிக்கிற அளவுக்கு உணவு அவ்வளவு தூரத்துக்கு சண்டித்தனம் காட்டுறேன். நாங்கள் சில பேர் சொல்லலாம், இது இங்க வீர முழக்கம் கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்க எங்கண்ட வயதுக்கு வீர முழக்கம் நாங்க இதைத்தான் ஊட்ட முடியும், ஒரு இனமானத்தை ஊட்ட முடியும். சில பேருக்கு நான் 77 வயதுல வந்து கொண்டு நான் போராட போகையில் அது அங்க மக்களோட சேர்ந்து அகிம்சை வழியில
அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு ஒரு உணர்வை ஊட்டுறோம். இந்த தேசிய வானொலி ஊடாக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றோம். நீங்க விழிப்பா இருங்கோ, இல்லாட்டி உங்கள்ட்ட மண்ணே பறி போகக்கூடிய ஒரு எதிரில வந்துட்டு இந்த சந்திரசேகரம் காவாலி இங்க வந்துட்டு உப்பு பக்கத்துக்கு பேர் வைக்கிற உப்பு பக்கத்துக்கு பேர் வைக்கிற அவங்க உண்ட மக்கள் அங்க மலையா தமிழனுக்கு இன்னுமே அந்த மக்களுக்கு அடிப்படை சம்பங்களை நீ பத்தி கொடுக்க இல்ல. ஏன் இங்க வந்து உனக்கு என்ன வேலை கிடக்குது? இந்த விலங்குபுரம் அடுத்த அரைவேக்காடு ஒரு தருமே உருப்படியான அந்த தரப்புல இருக்கிற வேற தேவையில்லாம கொண்டது ஏதோ இதுகளை கொண்டது போட்டு வச்சு கொண்டு தனக்கான வாக்கு சந்தையை சேர்க்கிறதுக்கு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி உங்களுக்கு நாங்கள் தான் மீட்பார்கள், நாங்கள் ஐக்கிய இலங்கைக்குள் ஒரு எல்லாருமே நேசக்கரை நீட்டி இந்த நாட்டை கட்டியெழுப்போம் என்ற கபடத்தரமான உனக்கு இப்படி அந்த எண்ணம் வரும். எங்கட மக்களை அழிக்கிறதுக்கு கடைசி நேர யுத்தத்துல மகிந்த தரப்புக்கு ஆட்சியத்தை கொடுத்த நீங்கள், எங்கட விடுதலை போராட்டத்தை நசுக்கிற நீங்கள், எப்படி நீங்கள் எங்கட மக்களுக்கு விசுவாசமா இருக்க போறீங்க? உங்கள்கிட்ட முடியுமா விசுவாசமா இருக்கிறதுக்கு? ஏன்னா உங்களோட அடிமனத்துல இருக்கங்க இன்னத்தை அழிக்கணும் என்று சொல்லி இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எல்லாரும் விழிப்பா இருக்க வேண்டிய நேரத்தில் நான் ஒரு பெரிய அரசியல் ஆய்வாளரும் இல்ல, அரசியல் மேதையும் இல்ல. இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல கடுத்தமான வெற்றி எங்கள்ட மக்கள், அதாவது எங்கள்ட மண்ணை நாமே ஆளக்கூடிய முறையில இந்த மக்கள் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்கணும். இல்லாட்டி நாங்கள் இந்த வந்து மேரி தவக்க கத்துற மாதிரி கத்தி போட்டு போறையில ஒரு பிரியோசனம் இல்ல. நாங்களும் இந்த அரசியல் விமர்சனங்கள்ல இருந்து அரசியல் கருத்துக்கள் இருந்து விடப்பட வேண்டிய தேவை வேறும் சொல்ல வேற ஒன்றும் இல்ல. இறுதி சந்தர்ப்பங்களுக்கு அதை நாங்க சரியான முறையில் பயன்படுத்தினால் எந்த ஒரு நாள் திருவ நட்சத்திரம் தெரியும், அந்த பாதையில நாங்கள் பயணிப்போம் என்று கூறி அதிகம் கதைக்கிறதுக்கு மற்ற நேர்களும் பெறணும். அதால இந்த ஒன்று விஷயம், இந்த அர்ஜுனாண்ட அரை பைத்தியம் தான் அது. அதுக்கு உண்மையிலேயே வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய கேஸ் அது. இது இன்னைக்கு நாடகம் நடிக்குது எங்கிட்ட வந்து நல்ல நாடகம் நிகழ்ச்சி நெறியாரெல்லாம் ஒருங்கமைப்பார்களும் எல்லாரும் பின்னுக்கு நின்று இவரை வச்சுக்கொண்டு பயன்படுத்திருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. இணைந்து கொள்ளும் அடுத்த உறவு வணக்கம் காட்பாடி சந்திரசேகர். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஆமாம், வழக்கம் போல் என்ற ஒரு சிறுகதை. ஒரு காட்டில் பல விலங்குகள் இருந்தன. அந்த காட்டில் உள்ள விலங்குகளில் நான் மட்டுமே வேகமாக ஓடுவேன், மற்ற விலங்குகளால் எனக்கு ஈடு கொடுக்கும் வகையில் வேகமாக ஓட முடியாது என்ற செருக்கோடு இருந்தது ஒரு முயல். ஒரு நாள் எல்லா விலங்குகளிடம் இருந்து சென்று என்னுடன் ஓட்ட போட்டிக்கு வாருங்கள் என்று அழைத்தது முயல். அதனுடன் போட்டி போட முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட போட்டிக்கு வர எல்லா விலங்குகளும் தயங்கின. ஆமை மட்டும் அதனுடன் போட்டி போட நினைத்தது. முயலின் செருக்கினை அடக்க வேண்டும் என்பதற்காகவே போட்டியில் பங்கேற்க நினைத்தது அந்த ஆமை. அதனால் போட்டியில் பங்கேற்க அது ஒப்புக்கொண்டது. போட்டியின் தொடக்க இடமும் முடிவு இடமும் உறுதி செய்யப்பட்டது. எல்லா விலங்குகளின் முன்னிலையில் போட்டி தொடங்கப்பட்டது. முயலும் ஆமையும் வெற்றி கோட்டை நோக்கி ஓடின. முயல் மிகவும் வேகமாக ஓடியது. வெற்றி கோட்டை தொடுகின்ற இடத்தில் நெருங்கும் முன் அந்த ஆமையை திரும்பி பார்த்தது முயல். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஆமை வருவது தெரியவில்லை. எப்படியும் நான் தான் போட்டியில் வெற்றி பெறப் போகிறோம் என்ற செருக்கில் சற்று நேரம் தூங்கி ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்தது முயல். அதனால் அருகில் இருந்த மரத்தின் அடியில் படுத்து தூங்கியது. சிறிது நேரம் தூக்கத்திற்கு பின் கண் விழித்து பார்த்தது முயல். ஆமை வெற்றி கோட்டின் நெருங்கிக் கொண்டு இருந்தது. பதற்றம் அடைந்த அந்த முயல் வேகமாக எழுந்து வெற்றி கோட்டை நோக்கி ஓட பாய்ந்தது. அதற்குள் ஆமை வெற்றி கோட்டையை தொட்டுவிட்டது. போட்டியின் வெற்றியாளர் ஆமைதான் என்று எல்லா விலங்குகளும் அறிவித்தார்கள். சுறுசுறுப்பாக இருந்த ஆமை போட்டியில் வெற்றி அடைந்தது. சோம்பேறித்தனமாக இருந்த முயல் போட்டியிலும் தோல்வியடைந்தது. இந்த முயல் ஆமை கதை உலகத்திற்கே தெரிந்ததுதான் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த கதை இதோடு முடியவில்லை. இந்த கதைக்கு இரண்டாம் பாகமும் இருக்கிறது. அது என்னவென்றால், முயலும் ஆமையும் ஒரே பள்ளியில் படித்தனர். தங்கள் பள்ளி வாழ்க்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்தனர். பள்ளியினுடைய இறுதி தேர்வில் முயல் அதிக மதிப்பெண் பெற்றது. ஆமையோ குறைவான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்தது. முயலும் ஆமையும் மேற்படிப்புக்காக கல்லூரியில் சேர்க்க நினைத்தனர். இருவரும் ஒரே கல்லூரியில் விண்ணப்பித்தனர். அந்த கல்லூரியில் ஆமைக்கு முதல் இடம் கிடைத்தது. முயலுக்கோ இடமே கிடைக்கவில்லை. அந்த விளையாட்டில் ஆமையிடம் தோற்றோம் என்ற கல்லூரி சேர்க்கையில் மீண்டும் ஆமையிடமே நாம் தோற்றுவிட்டோமே என்று எண்ணி வேதனை அடைந்தது
வெகுண்டு எழுந்தது அந்த முயல். கல்லூரி முதல்வரிடம் சென்று, எனக்கு ஏன் கல்லூரியில் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்றது. நான் தான் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறேனே என்று கேட்டது. அதற்கு கல்லூரி முதல்வர், உன்னை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளவர்களுக்கு இங்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது, அதனால் தான் உனக்கு இங்கே இடம் தர இயலவில்லை என்றார். அப்படி என்றால் என்னை விட மிக குறைவான மதிப்பெண் பெற்ற ஆமைக்கு ஏன் இந்த இடத்தை கொடுத்தீர்கள் என்று கல்லூரி முதல்வரை பார்த்து கேட்டது முயல். அதற்கு கல்லூரி முதல்வர் கூறினார், கல்லூரி மாணவர்கள் சேர்க்கையில் விளையாட்டு வீரர்களுக்கு என்று குறிப்பிடப்பட்ட இடம் ஒதுக்க செய்யப்படும். அந்த இடத்தை தான் ஆமைக்கு கொடுத்தேன். ஓட்ட போட்டியில் உன்னோடு போட்டியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் ஆமை வைத்திருந்தது. அந்த சான்றிதழ் அடிப்படையில் தான் விளையாட்டு பிரிவுக்கான இட ஒதுக்கீட்டில் இந்த கல்லூரியில் சேர்வதற்கான இடத்தையும் ஆமைக்கு நான் கொடுத்தேன் என்றார். இதை கேட்டதும் மனவேதனையும் ஏமாற்றத்துடன் வீட்டுக்கு திரும்பியது அந்த முயல். ஆகவே எந்த ஒரு செயலையும் நான் விளையாட்டாக எண்ணி செய்தால் அது நமக்கே வினையாகும் என்பதையே விளையாட்டு வினையாகும் என்றார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் இந்த முயல் ஆமை கதையில் நாம் உணர வேண்டியது முக்கியமாக முயலுக்குத்தான் விளையாட்டு வினையானது, ஆமைக்கோ விளையாட்டோ துணையே ஆனது. விளையாட்டில் நாம் முழு ஈடுபாட்டுடன் இருந்தால் அந்த விளையாட்டு நம் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் என்பதை இந்த ஒரு சிறுகதையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். திறமை இருந்தால் போதாது, இலக்கை தொடும் வரை அயராத முயற்சியும் இடைவிடாத பயணமும் இருக்க வேண்டும். அந்த முயற்சியின் தொடர்ச்சி தான் வெற்றி. நன்றி. இங்கே முயல் வென்றதா ஆமை வென்றதா என்பதல்ல, முயல் ஆமை எப்பொழுதுமே வெல்லாது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வோம். நன்றி. வணக்கம். இணைந்து கொள்கின்ற அடுத்த உறவு பேசுங்கள். இப்பொழுது கேட்கிறது. புரியுதா? என்னோட கேட்டால் அருமையான ஒரு கதையை சந்திரசேகர் சொல்லியிருந்தார். உண்மையில ஐயா சொன்ன கருத்துக்கள் அத்தனை மாமூலிச்சு கொண்டு என்னென்னு கேட்டால் எங்களுக்கு தமிழினத்துக்கு மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு என்று கேட்டால் சரியான ஞாபகம் இருக்கு. என்னென்னு கேட்டால் எங்களை அழிக்க அந்த இனக்கலவரமாகட்டும் 1977 ஆண்டு அந்த இன அழிப்புல கூட இந்த ஜேவிபி தான் மூல காரணமா இருந்திருக்கு. அது எங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. அப்ப எங்களுக்கு தெரியல. ஜேஆர் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த ஜேவிபி தான் அந்த தமிழின அழிப்புக்கு பௌத்த சிங்கள பேரினவாத அரசுகள் ஆட்சிக்கு வந்த அரசுகளுக்கு தமிழனை அழிக்க வேணும், முற்றாக அழிக்க வேணும். இலங்கையில தமிழன் என்ற இனம் வாழக்கூடாது, அழிச்சவனை பிச்சைக்காரனா திருவிழா விடுவோம் என்று 2 கடைசி வரையும் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தமாகட்டும், இந்த சுனாமி கட்டமைப்பாகட்டும், பேச்சுவார்த்தையாகட்டும், யுத்தத்தை நிறுத்தக்கூடாது என்று சொல்லி பாத யாத்திரை போய் பதவியை துறந்து அந்த திருவோணமலை கந்தளாயில விவசாய அமைச்சர் அந்த காலத்துல சந்திரிக்கா காலத்துல அந்த கந்தளா தமிழ் விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் கொடுக்க விடாமல் ஒரு யுத்தத்தில வீடு வீடாக சென்று நீ அழி நான் பட திரட்டி தாரன் பட பற்றாக்குறை என்று சொல்ல வீடு வீடாக போய் 15-16 வயசு பொடிகள் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து நீங்கள் இளைஞரை தமிழனை அழிக்க வேணும், விடுதலை புலி இலங்கையை கைப்பற்ற போது நாங்கள் இது கேளாது சிங்கள மக்களை கொல்ல போறான் என்று சொல்லி போய் பிரச்சாரம் செய்து ஆபத்தான கொடியவங்கள் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் நீங்கள் நாட்டுக்காக உங்களை தியாகம் செய்யணும் என்று சொல்லி பிரச்சாரம் செய்து கிராமம் வரை கொண்டு வந்து இந்த இன அழிப்ப வடிவா செய்வதற்கு சிங்கள அரசுகளுக்கு உறுதுணையா இருந்தவன் இந்த அனுரான்ற கொடுங்கோலன். அவன் யுத்தம் முடிஞ்சப்ப எப்படி மைந்தாவை கட்டி தழுவினான் இவ்வளவு புன்னகையோன்னு பாத்தீங்களா? ஏன்னா அவன் தஞ்சை இனத்தையே அழிச்சவன் எங்கட இனத்தை என்ன செய்வான்? அவன் கிளர்ச்சியாளர், அரசை கைப்பற்ற போனவன். ஆனா எங்கட போராட்டம் உரிமைக்கான போராட்டம். எங்கட வடக்கு கிழக்கு இணைந்த தாயத்தை நாங்கள் ஆள வேணும், எம்மை நாமே ஆள வேண்டும், எமது மண் ஆள வேணும் என்று எமது என்ன சொல்றது விடுதலைக்கான போராட்டம். அவன் செய்தது கிளர்ச்சி. அரச சொத்துக்கள் எல்லாத்துக்கும் சேதம் விளைவிச்சு அரசை கைப்பற்ற வேணும் என்று சொல்லி மோசமான கொலைகளை செய்த ஒரு கொலைகார கொடுங்கோலன் இந்த காட்சிக்கு வந்திருக்கிறான். வந்துட்டு அவன் தான் புனிதன், ஏவிபி என்ற முகத்தை மாற்றி என்பிபி என்று சொல்லி வந்திருக்க, நீங்கள் தமிழனான் நீங்கள் கட்டு போய் அவன் போட்ட எலும்பு துண்டுக்கு வாலாட்டி கொண்டு இன்றைக்கு அவனுக்கு பிரச்சாரம் செய்து நிற்கிறீங்கள். வெளிநாட்டுல இருந்து போய் கூட பிரித்தானியாவில இருந்து போயிருந்தான் செய்து அவன் பிக்குகள காலில் விழுந்து பிக்குகளுக்கு சேவம் செய்து கொண்டு செஞ்சவன் இப்ப பார்த்தா அனுகால மேடையில இருந்து பிரச்சாரம் செய்யறான். ஆனா நாங்கள் சிந்திக்க வேணும். எங்களுக்கு இனமானம் தன்மானம் சுடன பக்கம் எல்லாம் இருக்கும். இருந்துதான் நாங்க போயிருக்க மாட்டோம். கேட்டா இந்த பிரச்சாரம் செய்யறவங்க மனசு பிள்ளைகளை ராணுவம் கொண்டு போய் சகோதரிகளோ தாயோ பிள்ளையோ கொண்டே சேர்ந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? இல்ல. அப்ப நீங்கள் வெக்கங்கட்டு போயிருக்கிறீங்க. ஆனா மக்கள் விழிப்பவனும் விழிப்படையவனும் விழிப்பு தான் விடுதலை மேற்படி என்று சொன்னா நீங்கள் எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி தேர்தலில்
எங்க தமிழ் கட்சிகளுக்கு, தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு, உண்மையா உழைக்கிற கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு போடுங்க. சரவணன் சொன்னது சுடல ஞானம். எடுக்கிட்ட முதலெல்லாம் அவையெல்லாம் பட்ட பாடு தெரியும். இன்றைக்கு தான் சொல்லினா களங்கம் இல்லாதது, இந்த கையில் ஒரு களங்கம் இல்லாது. அது எங்களுக்கு எப்பயோ தெரியும், அவை களங்கம் இல்லாதது. நீங்கள் இந்த கட்சி திருடர் எங்களுக்கு எப்போ தெரியும். இப்ப நீங்கள் சும்மா மெழுகக்கூடாது. போன தேர்தலில் அவைக்கு அந்த இது விடயங்களை பத்திரிகையில வெளியிட சொல்ல கூட நீங்க வெளியிட வாக்கள் தான் நீங்கள். இப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்குது, கொஞ்சம் மொழி தெரியுதோட அவங்களோட ஒட்டி நிக்கலாம், உங்களுக்கு முகவரி வந்து நிற்கிறீங்கள் தமிழரசு கட்சி சரவணபவனாக்கள், உங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனா இந்த சிற காலத்தின் தேவை சேர்ந்துதான் பயணிக்க வேண்டி இருக்குது. அடுத்தது இப்ப ஒரு 3 வெளியிடப்பட்டு போராளிகள் அவையில இந்த முல்லமதி என்ற ஒரு நபர் சொல்லி இருக்கிறார், அது கட்டாயம் செய்ய வேணும், அவையல் போராளிகள் தான் அதை செய்ய வரும். ஆனா அவைய யார் உருவாக்கி விட்டோன்னா நாங்க சொல்லிக்கொண்டே இருந்தோம். இந்த ஜனநாயக போராளிகள் என்பவர் இலங்கை இந்திய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட இங்க அந்த இஸ்லாமிலிருந்து வந்த சும்மா பெரிய ஆட்டம். இந்த ஊரத்துல இந்த நெறியாளர் ஒரு ஆள் பெரிய ஆட்டம். அவை போராளிகளாம் கை இழந்தவையா, கால் இழந்தவையா, கண் இழந்தவையா, கை இழந்தவையா, பால் இழந்தவையா, நாங்கள் போராளிகளை அசிங்கப்படுத்துறோமா, கோவலப்படுத்துறோமா சொல்லி சொன்னவர். ஆனா அன்றைக்கு அவர் சொல்றது என்று கேட்டா, ஜனநாயக போராளிகள் இந்திய அரசின் முயற்சியாகவும் இலங்கை அரசின் தலையீடாகவும் தான் ஜனநாயக போராளிகள் கட்சி தோற்றம் பெற்றது. அப்ப எங்க இருக்கு விஷயம்? இப்ப நீங்க இனி சொல்லுவீங்களோ பக்கம் கட்டு மானம் கட்டு இவங்கள் போராளிகள் என்று. யாரு இவங்களை உருவாக்கினது? இலங்கை இந்திய அரசுகள். நாங்கள் சொன்னது என்ன? நாங்கள் சொன்னதுதான் பெரிய கூத்தாடினது. இப்ப உண்மை எப்படி இருக்குது? முல்லமதியோட ஸ்பீச்ச எல்லாரும் இங்க சொல்லி சொல்லுங்க. அவர் ஒரு காணொலி விட்டு இருக்கிறார், இருந்தா எல்லாரும் முறையா கேளுங்க முல்லமதி என்ன சொல்லி இருக்கிறார். இங்க கதைக்கு வரக்கூடாது. நீங்கள் இவங்களெல்லாம் போராளி என்று வாயில நீங்க சொல்லி வரக்கூடாது. அவங்க இரண்டார்கள், ஒற்றர்கள், டபுள் ஏஜென்ட் என்று கேட்டால் பாருங்க, மைந்தாவோட போய் படம் எடுத்திருக்கிறாங்க இந்த கும்பல், இந்த துளசி அயோக்கிய கும்பல். பிறகு மைத்திரி வந்திருக்கீர்கள், அவனோட ஜனாதிபதியா இருக்கீர்கள், அவனோட படம் எடுக்கிறாங்க. பிறகு கோட்டா வந்த அப்புறம் கோட்டாவோட படம் எடுக்கிறாங்க. புறா பார்த்தா ரணில் வந்த அப்புறம் ரணிலோட சேர்த்து படம் எடுக்கிறாங்க. என்னோட கூட அரசாங்க புலனாவோட சேர்ந்து அவங்க தமிழ் மக்களுக்காக கதைக்க போயிருக்காங்களா அப்படின்னு இந்த கம்பு சுத்துவினம் எங்களுக்கு ஊடகத்துல இருந்து நாங்க எதை கேட்டுருவோமா? கம்பு சுத்துவினம் கேளுங்களும் கதைய. அப்ப தலைவரும் போய் இப்ப காய்ச்சிருக்கலாமே, இவங்க புலனாவோட காய்ச்சி சொல்லிருக்காங்க தமிழ் மக்களுக்காக கதைக்கணும்னு சொல்லி. யாருக்கும் கதைக்க பாருங்க. இவங்க திருப்பி முழுவாக்க பழிக்கிறாங்க, காசு சேர்க்க பழிக்கிறாங்க. மிச்சம் அவதானமா ஒரு தமிழ் விரும்பும். இதனால வளரப்படக்கூடாது, இவங்க கிள்ளவன முளையில திருப்பி இவங்க கொஞ்சம் இப்ப அந்த தேர்தல அடிவாங்கி தேர்தல நின்று அடிவாண்டி பின்னுக்கு நிக்கிறவங்க திருப்பி புத்து வர வைக்கிறதுக்கு இந்த முல்லமதி என்றவன் திருப்பி முயற்சி செய்யலாம். உறவுகளின் கருத்துக்களை எடுத்து வருகின்றோம். எனவே அந்த வகையில் உறவுகளுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து வரப்படுகின்றன. இணைந்து கொள்ளும் அடுத்த உறவு. வணக்கம். 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 வணக்கம் எடிசன். ஆம், நீங்கள் தொழில்நுட்ப சிக்கல் ஒன்று இருக்கிறது. சரி, பரவாயில்லை. எங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாசம் 28 கேரளாவுடைய ஜனாதிபதி தேர்தல் எலெக்ஷன். அதுல நாங்கள் எங்களுடைய வாக்க முதல் கண்டிப்பா போட்டுருவோம். அதை எந்த காரணம் கொண்டும் லேட் பண்ணிடாம ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அந்த பமையை முதல் நாங்கள் இருக்கிற நாடுகள்ல எங்களோட வலிமையை இந்த நாடுகள்ல உணர்த்திடுவோம். ரெண்டாவது சரியாக்கா இன்றைக்கு தமிழகத்துல எங்களோட ஒரு அடிப்படை இருப்பை தக்க வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பதுதான் அதில் தயவு செய்து எங்களோட ஊரில் உள்ள உறவுகள், இங்கே உள்ள உறவுகள் ஒவ்வொருத்தருக்கும் அங்கே குறைஞ்சபட்சம் யாராவது ஒரு ஆள் இருக்கிறாங்க என்கிட்ட கிழமையில ஒதுக்காவது நாங்கள் அடிச்சு கதைக்கிறோம். அந்த உறவுகளோட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடைய ஒரு மகிமையும் அதோடைய வலிமையும் தயவு செய்து அந்த அவைக்கு எடுத்து வழங்கப்படுத்தலாம். இன்றைக்கு தமிழகத்தில் தேவைப்படுறது சிவனியக்கா விழிப்பூட்டல் தான். என்ன கேட்டால் விழிப்பூட்டல்ன்றது அங்க பத்தாமை இருக்கு. அந்த விழிப்பூட்டல் இங்க கல்வி சமுதாயம் சொல்லிக்கின்றது தான். இந்த வாக்குகளை வீணடிக்காம கேட்டால் தயவு செய்து போடுன்ற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பொறுப்புல இருந்து இந்த வாக்கு போடுங்க. இது எங்களுடைய இனத்துக்கான ஒரு அவசியம். இந்த தேர்தல் நாங்கள் யாருக்கானதுமே விட்டு கொடுக்க முடியாது. இதை தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை கட்டுன்றது அனைவரும் எங்களுடைய உறவுகள் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. மாமாவா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், அத்தாவோட அம்மா ஆகட்டும், சித்தப்பாவும் சித்தியா இருக்கணும், ஊர்ல கூட உறவுகள் இருக்கணும். அவர்களுக்கு கதை கேட்க சொல்லுங்க, ஊக்குவிங்க. என்ன கேட்டா நாங்கள் ஊக்கத்தை இங்க இருந்து கொடுத்தா தான் அவர்கள் போட்டோம்.
எனக்கு எங்களுக்கு ஒரு பெரிய கவலை ஒன்று இருக்கின்றது. அந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த தேர்தலில் வந்து ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் கிட்டத்தட்ட 1,20,000 மேற்பட்ட வாக்குகள் வந்து வீணடிக்கப்பட்டது. அந்த வாக்குகள் ஏன் வீணடிக்கப்பட்டது இந்த வரைக்கும் எவரும் அதில் இருக்கிற சமயம் எடுக்கல என்று கேட்டால் அதை வந்து நான் என்னத்துக்காண்டி அந்த மக்கள் வந்து அப்படி போடாம விட்டவர்கள் என்ன காரணம் என்ன என்று மக்களுடைய பொறுப்பாய் அவளுக்கு தமிழர் தாயத்தில் இன்றைக்கு தேவைப்படுகின்ற ஒரு 3 விடயங்கள் வந்து தேவையா இருக்கு. கல்வியா இருக்கட்டும், பொருளாதாரமாகட்டும், சுகாதாரமாகட்டும். இன்றைக்கு புலம்பெயர் தமிழர் தேசத்தில் இருந்து கூட தமிழர்கள் இன்றைக்கு தமிழர் தாயத்தில் கேட்கிறவர்கள் நாங்கள் இங்கே இருக்கோம். ஒரு வயசுக்கு இன்றைக்கு ஒரு 55 65 வயசு போனவர்கள் அவர் கேட்கிறார் தனக்கு ஒரு ஆரோக்கிய பிரச்சனை என்றால் தமிழராயத்தில் வந்து ஒரு சுகாதார கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது என்றாங்க. அப்ப இன்னைக்கு தமிழராயத்தில் எங்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு அரசியல் ஒரு அமைப்பு ஒன்று வந்து வலுப்பெற்று இருந்தால் நாங்கள் அதை வச்சு ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப தயவு செய்து இந்த புரிதலை வந்து எங்களோட உறவுகள் எல்லாருக்கும் ஏற்படுத்தி எங்களோட வாக்குரிமையை போட்டு எங்களுடைய இருப்பை வந்து தக்க வைக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதனை சொல்லிவிட நன்றி. வணக்கம். நன்றி. உறவுகளின் கருத்துக்களை எடுத்து வருகின்ற பேசுவோம் நிகழ்ச்சியோட உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து இணைந்து கொள்கின்ற உறவு வணக்கம். நாங்கள் நலம். நீங்க நலமா? நலமா இருக்கிறேன். என்னென்றால் திங்கட்கிழமை 28ஆம் தேதி அனைவரும் வாக்களிக்க வேண்டும். எந்த கட்சி உங்களுக்கு விரும்பிய கட்சிக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும். என்னென்ன எங்களோட இருப்பை தக்க வைப்பதற்கு எங்களுடைய ஜனநாயக உரிமையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த நாட்டில் ஒவ்வொரு தினமும் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்க உங்களுக்கு வாக்காளர்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு நிலையத்துக்கும் போய் அவருடைய தகவல்கள் கொடுத்து நீங்க வாக்களிக்கலாம். அதுக்குரிய ஜனநாயக உரிமை இந்த நாட்டில் இருக்கு. நேற்று இந்த PSN விமான நிலையத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் மிக கவலைக்குரியது. போலீசார் கொஞ்சம் இந்த நாடுகளில் மனித உரிமைகளை பற்றி கதைக்கிற இந்த நாடுகளில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். என்ற சில பேர் உளவியல் பிரச்சனை உள்ளவர்கள்லாம் நிறைய வாரார்கள். அதான் இதுல மின்னழுத்த இதுகளை பாவித்திருக்கலாம். இது மிக கவலைக்குரிய விடயம். அதான் மற்றது இன்னைக்கு பலேகமோ இது காஷ்மீர்ல நடந்த தாக்குதல், அந்த வன்முறை தாக்குதல் ஒரு கடற்படை அதிகாரி தேனிலவுக்காக போயிருக்கிறார் மனைவியோட. அவருடைய இறந்த உடலுக்கு பக்கத்துல மனைவி புரைத்து போயிருந்தால் எங்களுடைய முள்ளிவாய்க்களை தான் அதை ஞாபகப்படுத்துது. உடவியலாளர் சத்தியமூர்த்தியினுடைய உடலுக்கு பக்கத்தில் அவருடைய உறவினர்கள் அப்படியே உரைத்துத்தான் இருந்தார்கள். நேற்றைய நிகழ்வு மிகவும் கவலைக்குரியது. எங்களுக்கு முள்ளிவாய்க்களை திரும்ப கொண்டு வந்து எங்களுக்கு காட்டியிருக்கு. ஏன்னா அந்த பாகிஸ்தான் என்ற நாட்டினுடைய முதுகெலும்பை உடைக்கணும். அதை மோடி செய்வாரா? மோடி வந்ததிலிருந்து ஷோ பிசினஸ் தான் செய்து கொண்டிருக்கிறார். இந்திரா காந்தி போன்றவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு பாகிஸ்தானை துளைத்திருப்பார்கள். இது என்ன செய்ய போறது தெரியாது. இது ஆபத்தான ஒரு விளைவை கொண்டு வரும். யுத்தம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது எப்படி இருந்தாலும் இந்த பயங்கரவாதம் என்னென்றால் சிவகாசி நாகரிகமான உலகத்துல ஆடைகள் களைந்து அவர்கள் முஸ்லீமா இல்லையா என்று பார்த்துட்டு சுட்டிருக்காங்கன்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மனிதர்களா மிருகங்கள்? மனிதம் என்றதே ஒரு இல்லாத ஒரு மிருகங்கள் கூட செய்யாதபடியா அது இந்த வலி எங்களால் உணரக்கூடிய இருக்கிறேன்னா அந்த நாங்கள் கொடுத்த நாங்கள் அந்த விடயத்துல. மற்றது சிவானி எங்களோட கல்லூரி காலங்கள்ல எங்கட கல்லூரி காலங்கள்ல கல்லூரி பக்கத்துல ஒரு போலீஸ் நிலையம் இருக்குது, பருத்துறை போலீஸ் நிலையம். அதுல அதுக்கு போலீஸ் அதிகாரி இருந்தவர் பேர் விஜயவர்தனா. அவர் வழக்கமான போலீஸ் அதிகாரி மாதிரி இல்லை, கெடுபிடிகள் இல்லை, நாசூகா நன்றாக கதைப்பார், தோல்ல கை போட்டு கதைப்பார், கிரிக்கெட் வந்து எங்களோட விளையாடுவார். நல்ல மாதிரி நடந்து போனால் ஜீப்ல வந்து பள்ளியத்துல வாசல் இறக்கி விடுவார். அப்படி நன்றாக மக்களுடைய அன்பாக இருப்பதாக காட்டிக்கொண்டு ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தவர். ஆனா அவர் ஒரு நாள் திடீரென்று பருத்துறை நகரத்துல வச்சு போராளிகளால சுடப்பட்டார், அழிக்கப்பட்டார். அதன் பிறகு பார்த்தால் அவர் செய்த ஒவ்வொரு விடயங்களையும் அவர்கள் பட்டியல் போட்டிருந்தார்கள். எங்களை திகைக்க வைத்திருக்கு என்றால் அவர் அப்படிப்பட்ட வேலைகள் சில கைதுகள் எல்லாம் அவங்க நடைபெற்றிருக்கு, எங்களுக்கு தெரியாம இருக்கு. இந்த ஊடகத்துக்கும் அது போகாம இருந்தது. அப்படித்தான் நாசுக்காக ஒரு வேலையை இப்ப அனுரா செய்து கொண்டிருக்கிறார். அண்டி கெடுக்கிறதுன்னு சொல்வார்கள். அது நேரம் எங்கட சனத்துக்கு அது புரியாம இருக்கு. அதாவது தேசியத்தை அழிக்கிற முயற்சியில அனுரா இறங்கி இருக்கிறார். அதுக்கு எங்கட தமிழ் கட்சிகள் பலமா இல்லையா? அது மிகவும் கவலைக்குரிய விடயம். அதை செய்திருக்கிறார், அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சியில டாக்டர் பவானந்தன், ரஜீவன், இளங்குமரன் இருக்கிறார். அதுகள் ஒரு என்னென்னு சொல்றேன்னு அவர்கள்
அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. அங்க வந்து மலையகத்தை சேர்ந்த ராமலிங்கன் சந்திரசேகரன் இங்கே கலைக்கிறது. இவர்கள் வந்து என்னன்னா தமிழனை முட்டாள் ஆக்குற வேலையை செய்கிறார்கள். தலைவனங்களை எப்பவும் சந்தேகப்பட சொல்லித்தான் போராளிகள் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு இதிலிருந்து நாங்கள் விடுபடணும், இந்த மாயையிலிருந்து நாங்கள் வரணும், எங்களோட மக்களை நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இரண்டாம் மனுரா மஹிந்த ரணில் சஜித்தை விட கொடூரமானவர், எங்களுக்கு தெரியாம இருக்கு. ஆனால் அவர் பதவி கொண்டு போறார். சிங்கள தெமுழு முஸ்லீம் ஒக்குமைக்கான்னு சொல்றார். ஆனால் அவர்கள் தேசியத்தை அழிக்கிறது அவருடைய முதற்கொள்ளை. இதை நாங்கள் கவனமா இருக்கணும். இதில் நாங்கள் விழிப்புணர்வு பெறணும். எங்களோட மக்கள் தமிழகத்துல தமிழனுடைய ஆட்சி வரணும். இது மெதுவா நடந்து கொண்டு உயரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் எங்களுக்கு இளம் வேணும், தலைவருடைய கனவு நிறைவேறணும், மாவீரருடைய கனவு தியாகம் நிறைவேறணும் என்றால் அங்க தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் for the Tamil by the Tamil, அதாவது தமிழனுக்காக சிந்திக்கிறவர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சியில் அமைந்து ஆகணும். அடுத்த சில நாட்களில் எங்களுக்கு தமிழம் என்பது உறுதியாமையும் பலம் ஒன்றுதான் எங்களோட விதியை நிர்ணயிக்கும். அரசியல் பலம், ராணுவ பலம், பொருளாதார பலம், அதை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். அது மட்டும் மற்றவன் ஒன்றும் எங்களுக்கு போட மாட்டான். தலைவர் சொன்ன மாதிரி இரக்கத்துக்குரியவராக நாங்கள் பரிதாபத்துக்குரியவராக இருப்பதை நான் இன்றைக்குமே விரும்புவதில்லை. அது ஒரு உளவியல் ரீதியான உண்மை ஒன்று. அதை நாங்கள் கவனித்து பலம் ஒன்றுதான் எங்களோட விடுதலை விதியை நிர்ணயிக்கும் சொல்லிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி சுவாமி. நன்றி. பல்வேறு கருத்துக்களை தொட்டு சென்றிருக்கிறீர்கள். உறவுகளுடைய கருத்துக்களை இங்கே உள்வாங்குகின்ற பேசுவோர் நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வழியில் பல்வேறு விடயங்கள் இங்கே பேசப்பட்டன. அத்தோடு சில பேசப்படாத விடயங்களும் உண்டு. அதில் தமிழீழ விடுதலை புலிகள் யாழ் குடாநாட்டின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த அந்த காலத்தில் சாவச்சேரி, கைதடி, அரியாலை என்று அவர்கள் கைப்பற்றி யாழ் நகர் பகுதியிலிருந்து வரும் 3 மைல் தொலைவில் இருந்த நேரம், அந்த வகையில் அதாவது இந்த நாளுக்குரிய சிறப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது சிங்கள அரசினுடைய முதுகெலும்பை உடைத்த தீச்சுவாலை முறியடிப்பு சமருடைய வெற்றியான நாள், சிங்கள அரசின் முதுகெலும்பை உடைத்த தீச்சுவாலை முறியடிப்பு சமருடைய நினைவுகளை நாங்கள் இந்த நாளில் நினைவு கூறுகின்றோம். தமிழ் விடுதலை புலிகளின் ஒருதலை பட்சமான யுத்த நிறுத்தம் முடிவடைந்த சில மணித்தியாலத்துக்குள் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் அக்கினிச்சுவாலை என்ற பெயரிலான படை நடவடிக்கை ஒன்று யாழ் குடாநாட்டின் முகமாலை முன்னரங்கம் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அந்த நடவடிக்கைக்காக நன்கு தயாரிக்கப்பட்ட 52வது, 53வது, 55வது படைப்பிரிவுகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான துருப்பினர் யுத்த டேங்குகள், கவசங்கள், மிக் 27 கிஃபீர் குண்டுவீச்சு விமானங்கள், MI-24 உலங்குவானூர்கள் என்றோடு எல்லாவற்றோடும் நீண்ட தூர வீச்சு கொண்ட ஆட்லரிகள், பல்குழல் எறிகணைகள் என்றெல்லாம் கொண்டு வந்து அரிகணைகளை மழை போல பொழிந்தபடி கிளாலி எழுதுமட்டுவான் வீதியில் 3 முனைகளுக்கூடாக தங்களுடைய முன்னேற்ற முயற்சிகளை இந்த ஏப்ரல் 25, 2001 அதிகாலை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த வேளையில் விடுதலை புலிகளின் மனோபலம் முன்னிறங்க நிலைகளை உடைத்துக் கொண்டு உட்புக முயன்ற ஸ்ரீலங்கா ராணுவத்தின் மீது விடுதலை புலிகளின் பல்வேறு படையணிகள் ஆட்லரி மற்றும் பீரங்கிகளின் துணையோடு தாக்குதலை தொடுத்தார்கள். புலிகளின் அந்த படையணிகளுக்கு உதவியாக விசேட எல்லைப்படை, எல்லை துணைப்படை, மற்ற எல்லைப்படை போன்ற படைகள் கூட பங்கேற்றன. அந்த வகையில் விடுதலை புலிகள் 3 நாட்களாக மேற்கொண்ட அந்த மனோபலம் கொண்ட உக்கிரமான ஆவேசம் நிறைந்த தாக்குதல் காரணமாக 400க்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா படையினர் கொல்லப்பட்டதோடு 2000க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்த நிலையில் 75 வீரச்சாவுகள், தமிழ் விடுதலை புலிகளுடைய வீரச்சாவுகள். இந்த வெற்றிகர முறியடிப்பு சமரில் அந்த வெற்றியை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இவ்வாறாக அது களமுனை வெற்றி. ஆனால் அதற்கு காரணமாக இருந்தது அவர்களுடைய மனோபலம். ராணுவம் வந்தடத்துக்கே பின்வாங்கி தலைதறிக்க ஓடிய காட்சிகளை அந்த நாளில் வாழ்ந்த மக்கள் கண்டிருப்பார்கள். ராணுவத்தின் சடலங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் நல்ல நிலையில் இருந்த 93 சடலங்கள் செஞ்சிலுவை சங்கத்திடம் கட்டங்கட்டமாக ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் அது தங்களுடையது அல்ல என்று அரசு ஏற்க மறுத்தது. ஏனென்றால் அதை ஏற்றால் அவர்கள் தோல்வியுற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று. அப்ப அந்த ராணுவத்துக்கு கூட அந்த அரசு மதிப்பு கொடுக்கவில்லை. இவ்வாறான பல விடயங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற பொழுது போராட்டம் மோய்ந்து விட்டதா மொழிவாய்க்காலோடு என்றால் இல்லை. இப்பொழுது கூட ஒவ்வொரு களமுனைகளும் ஒவ்வொரு விடயங்களும் போராட்ட வடிவங்கள் மாற்றி எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்பொழுது அண்மையில்
செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஜெட் என்ற ஒரு திரைப்படத்தை எங்களுக்கு எதிராக, தமிழ் விடுதலை புலிகளுக்கு எதிராக, தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு எதிராக, தமிழ் நில மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த பொழுது ஒரு நாள் பொழுதுக்குள் அதை தடை செய்து முறியடித்தார்கள். அதேபோல் ஈழம் லிட்டில் ஜெஃப்னா என்ற ஒரு திரைப்படம், அது இப்பொழுது ஒரு சூழ்ச்சியாக களமிறக்கப்படுகின்ற நிலையில் அந்த திரைப்படத்தை புறக்கணிப்பதற்காக தமிழ் மக்கள் போராடுகிறார்கள் என்ற செய்தி கூட பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். எனவே உன்னதமான தியாகங்களை செய்து உலக வரலாற்றில் இடம் பிடித்த இந்த ஈழத்தமிழர்களுடைய போராட்டங்கள் எந்த இடத்தில் வருகின்றதோ இந்த சூழ்ச்சிகள் அந்த இடத்தில் முறியடிக்க வேண்டும். எப்படி ஒரு இரவுக்குள் ஆண்கள் பெண்கள் என்று அந்த ஜெட் என்ற திரைப்படத்துக்கு எதிராக போராடினார்களோ தமிழகத்தில், அதே போல் இப்பொழுது லிட்டில் ஜெஃப்னா என்ற அந்த திரைப்படம், ஈழம் லிட்டில் ஜெஃப்னாவுடைய அந்த முன்னோட்ட காட்சி ஏப்ரல் 27-30 திரையிடப்பட உள்ள நிலையில் அதனை கண்டித்து பிரான்ஸ் மக்கள் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள். உலகத் தமிழர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்தில் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் ஈழத்தை பூர்வமாகவும் பிரெஞ்சு பிரஜையாகவும் கொண்ட ஒரு இயக்குனர் லாரன்ஸ் என்பவரால் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் இப்பொழுது அதை விடுதலை புலிகள் குழுக்களாக திருச்சண்டை செய்பவர்களாக சித்தரித்து இளந்தலைமுறையினுடைய சிந்தனையை சிதறடிக்கின்ற வகையில் திரிவுபடுத்திய வரலாற்று பதிவை செய்கின்ற விடயம். இப்படித்தான் இன்று எதிரியானவன் எதை செய்கிறானோ அதை சூழ்ச்சியாக செய்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நமக்கு ஒரு எதிரி அல்ல என்ற விடயமும் எல்லோரும் அறிந்தது. முள்ளிவாய்க்காலில் பல நாடுகளுடைய துணையோடு இலங்கை இந்திய அரசுகளுடைய படுகொலை என்பதுதான் முள்ளிவாய்க்கால் வரை தொடர்ந்த இனப்படுகொலைகள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த புரட்டு கதைகள் ஊடகங்களில் ஊடுருவது, அதே போல் இன்னும் இந்த மக்களோடு அண்டி பிழைக்கின்ற வகையில் உறவாடி கெடுப்பது, இப்படி பல விடயங்களை எதிரி களமிறக்கி இருக்கின்றார்கள். தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசுகின்றார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் கூட சிலர் பலர் அதில் தமிழ் தேசியம் பேசியவாறே அரசுக்கு உடந்தையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் பல வகையிலும் ஊழல் விடயங்களில் அவர்கள் சிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். பல வகையிலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு இரண்டகம் செய்வதை பார்க்கின்றோம். இந்த இடத்தில்தான் ஒரு காலத்தின் ஒரு வாய்ப்பாக எங்கள் மண்ணில் இப்பொழுது இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய ஒரு கூட்டிணைவு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அதை ஒரு வாய்ப்பாக எடுத்து இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் மிகச்சரியாக வாக்களிக்க வேண்டும். இன்றைய நாளில் கூட இந்த திருகோணமலை நகரசபை தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பேரவையின் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கின்ற கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த விடயத்தில் பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும், அதுவும் இனத்துக்காக போராட வேண்டும், இனத்துக்காக ஒன்றுபட வேண்டும் என்ற விடயம்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றது. அதேபோல் நாங்கள் இன்னொரு செய்தியை பார்க்கும் பொழுது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஆர்ப்பாட்டம் கிளிநொச்சியில் இன்று நடைபெற்றிருக்கின்றது. காணாமலாக்கப்பட்ட தங்கள் உறவுகளுக்கான போராட்டம் தொடர்கின்றது. எங்களுடைய உறவுகளை தேடி வருவதாக சொல்கின்ற அனுர அரசு உட்பட அனைத்து அரசுகளும் எங்கள் மக்களுடைய இந்த போராட்டங்களை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என்பதுதான் முக்கியமான விடயம். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டம் காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்துக்கு முன்னால் இன்றைய நாள் நடைபெற்றிருக்கின்றது. 2984வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற அவர்களுடைய அந்த போராட்டம் இதுவரையில் ஆட்சியில் இருந்த எந்த ஒரு அரசாங்கம் மட்டுமல்ல, இந்த அரசாங்கமும் ஏறெடுத்து பார்க்கவில்லை, தமக்கான தீர்வை பெற்றுத்தரவில்லை என்று சர்வதேசத்திடம் எம்மிடம் ஒருமுகமாக காட்டுகின்றார்கள் என்ற விடயத்தை இங்கே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு இவையெல்லாம் சொல்கின்ற விடயம் போராடும் மக்களை உண்மையை சொல்கின்றார்கள். போராடும் மக்களை உண்மையை எடுத்து இயம்புகின்ற நிலையில் இருக்கின்றார்கள். அந்த போராட்டங்கள் என்பவை பல வகையிலும் மக்களுக்கு நம்பிக்கையை எடுத்து வருகின்றன. தையிட்டியில் எங்களுடைய மண் மீட்பு அந்த காணி உரிமையாளர்களுடைய காணிகளை எடுத்து சட்டவிரோத விகாரை கட்டப்பட்ட பொழுது எல்லோருமே பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லது அந்த போராடுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அந்த பல்வேறு அச்சுறுத்தல்கள் மத்தியிலும் அந்த மக்களோடு நின்று போராடிய பொழுது 4 தானே 5 தானே என்றார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு மாற்றத்தை நோக்கி பலரும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த அணியோடு சேர்ந்து கொள்கையில் தடுமாறான நிலையில் இருக்கின்றார்கள் என்று கூறி சேர்வதை பார்க்கின்றோம். இதில் தமிழர்கள் என்று நாங்கள் உண்மையில் ஒரு இனம் என்பது மொழியால் தான் அடையாளப்படுத்தப்படும். அப்படி பார்க்கும் பொழுது ஈழத்தில்
மூவினம் என்று சொல்வார்கள். தமிழகத்தில் கூட அந்த தவறு நிகழ்வதில்லை. தமிழகத்தில் தமிழர்கள் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இங்கே மூவினம் என்று சொல்லி முஸ்லிம் மக்களை பிரித்து வைத்தார்கள். சிறுபான்மையாக தமிழர்களை பிரித்து ஆண்ட இந்த அரசியல் தந்திரத்தை ஸ்ரீலங்கா அரசுகள் காலங்காலமாக செய்து வந்திருக்கின்றன. அந்த வகையில்தான் பல்வேறு விடயங்களும் இனப்பிணக்குகளை உருவாக்கின. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த கொள்கையில் தடுமாறா நிலையில் இருக்கின்றார்கள் என்பதனால் கஜேந்திரகுமாருக்கே தங்களுடைய ஆதரவு என்று சொல்லி யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றியம் ஒரு ஆதரவு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த யாழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றிய தலைவர் அப்துல் ஃபரீக் ஆரிஃப் சொல்லும் பொழுது, தேசிய மக்கள் சக்தியின் பொறிக்குள் விழாது காலச்சூழலுக்கு ஏற்ப தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகளோடு ஒன்றிணைந்து பயணிக்கும் நோக்கில் இம்முறை நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவை வழங்க உள்ளதாக சொல்லியிருக்கின்றார். அத்தோடு இந்த கொள்கையில் தடுமாறா நிலையுடன் பயணிக்கின்ற கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சி எமது மக்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் பயணித்து வருகின்றது. இவ்வாறான நிலையில் காலத்தின் சூழலுக்கு ஏற்ப நாங்கள் தமிழ் தேசிய பேரவையை ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்றெல்லாம் அந்த உரையில் அவர் சொல்லியிருக்கின்றார். அதேபோல் சரவணபவன் அவர்களுடைய இணைவையும் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். ஏற்கனவே இணைந்தவர்களுடைய கருத்துக்களும் வலிமையாக இருக்கின்ற நிலையில் இனமாக ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கின்றது. இனமான தமிழர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அடுத்து இங்கே சொல்லப்பட்ட இன்னொரு விடயம் இந்த பஹல்காம் வீடுகள் அந்த தாக்குதல் பற்றி, அந்த தாக்குதலுக்கு ஆதரவாக மற்றும் எதிராக எல்லாம் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் எந்த ஒரு வகையிலும் மக்கள் கொல்லப்படுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். அதே நேரம் இந்த சரணடைந்த ஒரு நிலையில் அல்லது கைதான எதிரியை எப்படி நடத்த வேண்டும் என்று தமிழீழ விடுதலை புலிகளிடம் கேட்டால் தெரியும். ஒரு கைதான ஒரு காவலன், ஒரு அரச படையினர் அங்கே வந்து அவரை பார்க்க வந்த மனைவி ஒரு நாள் இரவு வந்தவுடன் தாமதமாக வீட்டுக்கு போக முடியாமல் தங்க வைக்கப்படுகின்ற பொழுது, பின்பு அவர் ஊர் சென்ற பொழுது கருவுறுகின்றார். தேசிய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். என்னை ஊரார் தூற்றுவர், இப்படியெல்லாம் ஒரு நிலை இருக்கின்றது. என் கணவர் இல்லையில் இந்த குழந்தை ஒரு தந்தையற்றவராக அல்லது தந்தை இல்லாமல் பிறந்தவராக அவதூறுக்கு உள்ளாவேன் என்று உடனேயே அந்த விடுதலை அறிவிக்கப்படுகிறது தேசிய தலைவரால். அந்த இராணுவ வீரன் விடுதலை செய்யப்படுகின்றான். எவ்வாறு பல போராளிகள் சொல்லியிருக்கின்றார்கள், தாங்கள் எளிமையான உணவை சாப்பிடுவோமானால் அந்த கைதானவர்களுக்கு எப்படி உணவை கொடுப்போம் என்று. எப்படியாக கைது, அதே போல் இறந்த பின்பு எந்த ஒரு இராணுவ வீரனுடைய உடலையும் அவர்கள் தமிழ் விடுதலை புலிகள் அதுக்குரிய மதிப்பை கொடுப்பார்கள். சரியான வெள்ளை துணிகளால் கட்டிய செஞ்சிலுவை சங்கங்களிடம் ஒப்படைத்தார்கள். இப்படியான ஒரு இராணுவ வீரனை மதிக்கின்ற பண்பு தமிழர்களுடைய அறமாக இருந்தது. சரி, அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் சிவா பேசுறேன். வணக்கம் சிவா. என்னென்றால் இப்ப தாயகத்துல எலெக்ஷன் நடக்க போகுது. உண்மையில தாயகத்துல அதுக்கு முதல் நாங்கள் ஒரு விஷயத்த கணக்கில் இருக்கணும், சிந்திக்கணும். இப்ப இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது தனிப்பட்ட நபர்கள் இருந்தாலும் சரி, அல்லது சேர்ந்து குழுக்களாக இயங்குறவர்கள் இருந்தாலும் சரி, அந்த சமூக வலைத்தளங்களோட பாதிப்பு தான் கூட அங்க இருக்கிற. பாத்தீங்கன்னா செய்தியை எடுத்து பாத்தீங்கன்னா தாயகத்துல இந்த வெளிநாட்டுக்கு வர முடியலன்னா ஒருவர் தற்கொலையில ஈடுபட்டிருக்கார், தற்கொலை முயற்சியில கூட ஈடுபட்டிருக்கார். அப்ப இந்த ஊடகங்களை சேர்ந்தவர்கள் அந்த யூடியூப் போன்ற ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இப்ப அவர்கள் ஒரு பிரமிப்பை வெளிநாட்டுல இப்படி உறவுகள் தங்களோட பிறந்த நாளுக்கு அல்லது தங்களோட நிகழ்வுகளுக்கு இப்படி காசை அனுப்பி அதை அங்க நாங்கள் இதை செய்யறோம் சொல்லி அதை பெரிய ஒரு பிரமிப்பை தான் செய்வார்கள். மற்ற அதோட பாத்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸா பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் செய்கின்றோம். அது இதாண்டு இங்க வெளிநாட்டுல இருந்து உறவுகள் உண்மையில நாங்கள் தான் விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் எல்லா இடமும் நடக்குது. இப்போ குறிப்பா இப்ப ஒவ்வொரு ஊரையும் கடந்து போக முடியாது, எல்லா ஊருக்குள்ளேயும் நடக்குது இந்த பிரச்சனை. அப்ப இத சாதாரணமாக கடந்து போக கூடாது. ஏனென்றால் இப்ப நிறைய உறவுகள் அங்க ஒவ்வொரு பிரச்சனையில இருப்பார்கள், ஒவ்வொரு சிக்கல்ல இருப்பார்கள். அப்ப எனக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் அங்க வசதியானவராக இருக்க மாட்டார், அன்றாடம் வேலை செய்த பிழைப்பவராக தான் இருப்பார். அவற்ற உறவுகள் தாயதப்பன் கஷ்டத்துல அல்லது போர்ல நிறைய பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு 15 வயசுண்டா அப்ப அந்த பிள்ளைக்கு தெரியாது. அப்ப அந்த பிள்ளைக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு, அங்க பக்கத்துல எப்படி நடக்குதுன்றீங்களா. அப்ப சமூகம் சார்ந்தும் சில விடயங்களை நாங்கள்
பார்க்கணும், சிந்திக்கணும். அப்ப இப்படியான விடயங்களை வந்து உண்மையில வந்து எங்களோட காசு இருக்குன்றதுக்காண்டி நாங்கள் உண்மையில இவ்வளவு விடயங்களை ஒரு பெரிய அளவில் வந்து செய்யணுமான்றத வந்து சிந்திக்கணும். ஏன்னா நிறைய ஊடகங்கள்ல வந்து சமூக வலைத்தளங்கள்ல இப்படியான விஷயங்களால வந்து அங்க அந்த மக்களை பாதிக்கிற விஷயங்கள் இருக்கு. அப்ப இது எந்த ஒரு அரசியல்வாதிகளும் வந்து இதை கணக்கில் எடுத்துக்கொள்றதில்ல. இப்படி இது சம்பந்தமான ஒரு சமூக சிந்தனையோட நாங்கள் அவையிட்ட போய் அணுகினோம் என்றால் எங்களுக்குரிய ஆதரவு, சிறு ஆதரவும் அவர்களிடம் இருந்து வராமல் போயிடும். ஒரு ஓட்டாவது வராமல் விட்டுதுமாண்ட ஒரு குறுகிய சிந்தனையும் குறுகிய மனப்பான்மையும் அரசியல் வட்டாரத்திலையும் இருக்குது. அப்போ சமூக செயற்பாட்டாளர்கள் என்று பார்த்தால் அவர்களும் வந்து எங்காவது ஒரு பெரிய ஒரு போராட்டங்கள் நிகழ்வுகள் அப்படியான இடங்களுக்குள்ள தான் நிறைய இருக்கணும். அப்ப அப்படியான இடங்கள்ல வந்து நாங்க சில விடயங்களை வந்து சில தெளிவுபடுத்தல நாங்கள் பெரிய அளவில் பரப்புரை செய்யாடலாம். இந்த சமூக வலைதளங்கள் கூட நாங்கள் அதை செய்யலாம். இந்த நடைமுறை இங்க தேவைதான, இந்த இடத்துல இதை செய்ய வேண்டிய தேவைக்குள்ள நாங்கள் இருக்கிறோமா, அல்லது பக்கத்துல எங்களை சுற்றி இருப்பவர்கள் வந்து இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இப்படி இருப்பது சரியாக இருக்குமா என்ற ஒரு விழிப்புணர்வு விழிப்போட செயற்படுற மாதிரி ஏதாவது ஒரு சமூக வலைதளங்கள் அங்கே செயற்படுவதாக இல்லை. கூடுதலாக இன்று வந்து சில நடவடிக்கைகளை பாத்தீங்களா அந்த அவர்களின் நடவடிக்கைகளால இன்றைக்கு அது முதல் அப்படியான யூடியூபர்ஸ் அல்லது இப்படியான சில விடயங்களை செய்தவர்கள் இப்பொழுது அங்கே உள்ளேயும் இருக்கின்றார்கள். சில நேரங்கள்ல மாற்றி நாங்கள் யோசிச்சு பார்க்கல எப்படியான யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைன்ற விஷயத்துல ஒரு யூடியூபர்ஸ் உள்ளே இருக்கிறார். அப்ப நாங்கள் சிந்திக்கணும் கட்டாயம். அந்த அவர் கேட்ட கேள்வி எல்லாம் அவர் எடுத்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கல நாங்கள் பார்க்கணும். எல்லாருக்கும் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்ட ஆதரவு தெரிவிக்கிறதும் அல்லது கண்ணை மூடிக்கொண்ட ஒரு விடயத்தை செய்ய வலிக்கிறதும் அங்க சிக்கலாகத்தான் இருக்கு. அங்கே அதை என்ன பொறுத்தவரை அதை நான் அடிக்கடி சொல்ற விடயம் என்ன விடயம் என்றாலும் நாங்கள் அவரவர்கள் அந்த ஊர்ச்சங்கங்களுக்குள்ளால எல்லோரும் இணைந்து செயற்பட்டால் அவரவர் இந்த ஊர்ச்சங்கத்துக்குள்ள யார் இருக்கின்றார்கள், யார் தேசியம் சார்ந்து செயற்படுகின்றார்கள், அல்லது யார் நல்லவர் யார் கெட்டவர், இவர் வந்து எதிரியோடு துணை போறவரா இருந்தால் அந்தந்த ஊர்ச்சங்க மக்களுக்கு கட்டாயம் தெரியும், அவர்களை கடந்திருக்க முடியாது. இது பல விஷயங்களுக்கு உதவும். அந்த உண்மையில இப்ப மாவீரர் பட்டியல் எல்லாம் சும்மா எல்லாம் இந்த மாட்டுக்குழுக்களை சேர்ந்தவர்கள் ஒட்டுக்குழுக்களை சேர்ந்தவர்கள் வந்தெல்லாம் சும்மா எல்லாம் படத்தை எடிட் பண்ணி போட்டு இப்ப எல்லாம் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இவர் மாவீரர் தான் என்ற ரீதியில விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உண்மையில அவர்கள் ஏற்பாட்டாளர்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். அப்ப அவர்கள் வந்து கட்டாயம் போய் அந்தந்த ஊர்ச்சங்க உறவுகளோடையும் ஊர்ச்சங்க நிர்வாகிகளோடையும் அணுகி கேட்கணும், உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இப்படியான ஒரு பிழையான ஒரு வழித்தடத்தை தான் கொடுப்போம். இப்படி நாங்கள் தெரியாமல் அவர்கள் தருவதை வேண்டு செய்து கொண்டிருந்தால் அதை கணக்கில் இருக்கணும் என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி. நன்றி. ஆமாம், எனவே அந்த வகையில் நிச்சயமாக பல்வேறு விடயங்கள் இன்னமும் பேசப்பட இருக்கின்றன, பார்க்கப்பட இருக்கின்றன, குரல் கொடுக்கப்பட இருக்கின்றன. அதை ஊடகங்களும் முனைப்போடு செய்ய வேண்டும். அது யூடியூபா இருக்கட்டும் அல்லது பல்வேறு ஊடகங்களாக இருக்கட்டும். ஆனாலும் அதையும் கடந்து இந்த தேசிய அரசியல் தலைமைகளோ அல்லது சமூக ஆர்வலர்களோ கூட தொடாமல் பல விடயங்கள் இன்னும் இருக்கின்றன என்று சிவா சொன்ன கருத்து உண்மையானது. ஆனால் வாக்குகளை இழந்து விடுவோம் என்று சொல்லி இவற்றை பார்க்கவில்லை என்று சொல்லி முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சொல்வது தவறு. என்றால் அவர்களுடைய பிரச்சாரமே குறைவு, பரப்புரை குறைவு, அல்லது அவர்கள் இதை தேர்தலுக்காக பணியாற்றுவது குறைவு என்பதுதான் அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டே. ஏனென்றால் அவர்கள் மக்கள் பணி செய்கிறார்கள், அல்லது இன்னும் சொல்லப்போனால் இந்த இன அழிப்பு விடயங்களை முன்னே வைக்கின்றார்கள், மற்றும் இந்த நினைவு கூறல்கள், மாவீரர் வணக்க நிகழ்வுகள், ஒவ்வொரு விடயத்தையும் முன்வைக்கின்றார்கள். எத்தனையோ தடைகள் மத்தியிலும் எத்தனையோ சவால்கள் மத்தியிலும் அவர்கள் வழிபாடுகள், மக்கள் போராட்டங்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் தேர்தலுக்கான பணி இன்னமும் விரிவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து, அல்லது மக்களை நோக்கி அவர்களுடைய தேர்தல் சார்ந்த பயணம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுவதை நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். அந்த இடத்தில் அவர்கள் வாக்கு இழந்து விடுவோம் என்று இந்த விடயங்களை செய்யவில்லை என்ற கருத்து ஏற்புடையதல்ல. ஆனாலும் இந்த விடயங்களை ஒட்டுமொத்தமாக இனமாக நாங்கள் செய்ய வேண்டும். அதே போல் இங்கே ஊர் சங்கங்களாக நாங்கள் தேசியத்தை வலுப்படுத்துகின்ற குறைந்தபட்சம் நாங்கள் இந்த என்பிபி வராமல் இருப்பதற்கான ஒற்றை தமிழர்களுடைய ஒற்றை வாக்கு வீணாக்கக்கூடாது என்ற விடயத்திலும் நாங்கள் பொறுப்போடு சிந்திக்க எங்கள் இனத்தை நாங்கள் ஒரு செம்மைப்படுத்த வேண்டும், வழிநடத்த வேண்டும். இப்பொழுது இந்த முல்லைத்தீவில்
ஒரு செய்தி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுடைய ஒரு செய்தி பற்றிய ஒரு விடயம், அதை பற்றி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு மற்ற அரசாங்கங்களுக்கு இந்த ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய கையாக்கள் அவரை தாக்கியிருக்கிறார், அவர்களை மோசமாக தாக்கியிருக்கிறார்கள். அவர் இன்றைக்கும் பயபீதியிலே இருக்கிறார். இதை பற்றி ஒரு போலீஸுக்கு முறைப்பாடு செய்கிறதோ இல்லையோன்றதை பற்றி கூட அவர் நடுங்கி கொண்டிருக்கிறார். ஜேவிபி மிகவும் கட்டுக்கோப்புக்குள் வேலை செய்கின்ற ஒரு கட்சி. இது மேலிடத்தில் இருந்து அனுமதி பெறாமல் இந்த தரப்புகள் இப்படி செயல்பட்டிருக்க முடியாது. எந்த அளவுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மிகவும் கட்டுக்கோப்பாக வந்து தங்களுடைய போராளிகளை சரியாக வழிநடத்தினோம், அதே மாதிரியான ஒரு சிந்தனையில வந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக தான் இந்த ஜேவிபி இருக்கின்றது. சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் எத்தனையோ பேர் வந்து திட்டமிட்டு கொல்லப்படுகின்றார்கள். அரசின் அனுமதி இல்லாமல் இந்த விடயத்தை சந்திரசேகரின் கையாட்கள் செய்திருக்க முடியாது என்பதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற விடயம். சரி, இரண்டாவது விடயமாக வந்து உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் பொதுவாக தாங்களோட புதிய அரசியல் கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாகவும் அதில் இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் மக்களை மதிக்காமல் ஏதோ தாங்கள் எஜமான்கள் மக்கள் கையாக்கள் என்ற வகையிலே நடந்து கொண்டவை. ஆனால் தாங்கள் அப்படி அல்ல, தாங்கள் மக்களோட மக்களாக தாங்கள் செயல்படுகின்ற அரசியல்வாதிகள், அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்று சொல்லி இன்றைக்கு கணிசமாக மக்கள் மட்டத்தில் ஒரு படம் ஒன்றை காட்டுறார்கள். நேற்றைய தினம் இங்கே வடமாகாணத்தில் வேரூண்டி கடந்த 15 வருஷமாக வந்து இருக்கிற வடமாகாணத்தை சாராத ஒரு அமைச்சர் சந்திரசேகரன், ராமலிங்கம் சந்திரசேகரன் தேர்தல் பிரச்சார வேலையிலே ஈடுபடுவதற்கு நேற்று முல்லைத்தீவுக்கு சென்றிருக்கின்றார். முல்லைத்தீவில் வந்து விசேஷமாக கேப்பாப்புலவு பிரதேசத்துக்கு சென்று அவர் கடத்தொழில் அமைச்சர் என்ற வகையில், மீன்பிடி அமைச்சர் என்ற வகையில், ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரியின் அமைச்சர் என்ற வகையில் அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள விரும்பினவர். அப்போ அந்த வகையில் வந்து அவர் கேப்பாப்புலவு பிரதேசத்துக்கு சென்று அந்த இடத்துல இருந்து நந்திகடல் அடைவதற்குரிய ஒரு பாதையிலே சென்று கொண்டிருந்த இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலே ஈடுபடுகின்ற மக்களுடைய நிலைமையை விளங்கிக் கொள்வதற்கு அவர்கள் அந்த நந்திக்கடலில் தான் தொழில் செய்கிறவன். உங்களுக்கு தெரியும், நந்திக்கடலில் தொழில் செய்கிற தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி சங்கத்துடைய தலைவரை சந்திக்கிறதுக்கு சென்று அவருடைய வீட்டுக்கு வெளியில நின்று அவரை கூப்பிட்டிருக்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவர் செபாஸ்டியன் பிள்ளை சுகிந்தன் அவர்கள் வீட்டுக்கு வெளியில வந்து அவருடைய ஏமாற்றத்தை, பொதுவாக வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தங்களோட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் முற்று முழுதாக கைவிடப்பட்டு அவர்கள் அனாதைகளாக இருக்கின்ற அந்த சூழலிலே அவருடைய அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கார். அவர் சொல்லியிருக்கார், இதுக்கு முதலும் இந்த டக்ளஸ் தேவானந்த, அதுக்கு முதல் ராஜித சேனானந்தம், இப்படி எல்லாரும் விரைவினம் வந்து போவினம், ஆனால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற இல்லை. எத்தனையோ முறையை வந்து நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லியும் வந்து ஒன்று நடக்கிற இல்லை. உங்களுடைய வேலையும் வந்து அந்த அடிப்படையில் தான் இருக்கும். எங்களுக்கெண்டா நம்பிக்கை இல்லைன்ற அடிப்படையில் வந்து என்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார். வெளிப்படுத்தி தொடர்ந்தும் சந்திரசேகரன் அவர்கள் அங்கே கருத்து தெரிவிக்கபடிக்கிட வந்து
திரு சுகிந்தன் அவர்கள் அப்பொழுது சொல்லியிருக்கார் வந்து, சரி அப்படியேண்டா வந்து நீங்கள் வாங்க கடலுக்கு போய் நந்தி கடலுக்கு போய் வந்து நாங்கள் நிலவையில் பார்ப்போம், அப்போதான் உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி அவர் வந்து வழிநடத்தி முன்னுக்கு கொண்டு போய் வெளிக்கிட்டு இருக்கார். ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரோட் சரியான மோசம், அதைத்தான் அவர் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு விரும்பினார். அந்த ரோட் சரியான மோசம், அதில் வந்து ஒரு வாகனம் போகலாம். அதனால தான் ராமலிங்கம் சந்திரசேகரன் வந்து வாகனத்தை விட்டு இறங்கி அங்கே தலைவரோட வீட்டை வந்து அவரோட சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகணும். அவர் சொல்றேன், நாங்கள் தான் ஒவ்வொரு நாளும் தொழில் செய்யறதுக்கு வந்து இந்த ரோட்டால தான் போய் வரணும். நாங்கள் மீள்குடியேறினதுக்கு பிறகு வந்து எத்தனையோ முறை வந்து நாங்கள் 15 வருஷமாக இருக்கிறோம் வந்து இதை திருத்தி தர சொல்லி வந்து ஆனால் ஒருத்தரும் வந்து அதை செய்யறே இல்லை. இவ்வாறான உண்மைகளை சொல்வதற்கு அதே மாதிரியான ஒரு சிந்தனையில வந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக தான் இந்த ஜேவிபி இருக்கின்றது. எனவே இவ்வாறான வன்முறையை அவர்கள் இந்த ஜேவிபியுடைய செயற்பாட்டாளர்கள் ஒரு குறிப்பாக வந்து யார்கிட்டையும் வந்து கைவக்கிரமாக இருந்தால் அது அவர்கள் திட்டமிட்டு தான் செய்யணும். இது இப்பொழுது வன்முறையில் முடிந்தது அந்த உரையாடல். நேரம் போதவில்லை என்பதனால் முழுமையாக எடுத்து வரவில்லை அந்த உரையாடலை. எனவே இந்த வேளையில் நாங்கள் எதை சொல்கின்றோம் என்றால், இப்படியெல்லாம் எங்களுக்காக பேச இருக்கின்றவர்கள் யார் என்று உள்ளத்தை தொட்டு நீங்கள் தேடி பாருங்கள். அப்படி பேச இருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை வெறும் தேர்தலுக்காக அல்ல, இனத்தினுடைய மேன்மைக்காக, மேம்பாட்டுக்காக, விடுதலைக்காக, உண்மைக்காக, விடியலுக்காக வாக்களிப்பது என்பதை எங்களுடைய இனத்துக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, நாங்கள் பேசுவோம் நிகழ்ச்சியில் நிறைவே எடுத்து வந்து பேசப்பட இருந்தாலும் பேச முடிய நேரம் போதவில்லை. இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். அதே போல் இங்கே ஐங்கரன் சொன்னது போல தமிழகத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கின்ற 13வது சரத்து இதுவரை நிறைவேற்றப்படும். எங்கள் நிறைவேற்றுங்கள் என்று இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கும் போதும் காங்கிரஸ் சொல்ல, இப்பவும் சொல்லு, அது அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார். நீ வரதராஜ பெருமாள் போல நீ ஒரு முதலமைச்சர் பதவி உனக்கு தர்றோம் அப்படின்னு அவர் தலைவர் தெளிவா மறுத்துட்டார். நான் முதலமைச்சர் பதவி கேட்டு போராடல, தனி தேசம் கேட்டு நாடு கேட்டு போராடுறேன், அதனால் இதை ஏற்க முடியாது என்று மறுத்து. இதுல ஒரு தாண்மை வந்துருது இவருக்கு. வரலாறை மறக்கின்ற நாட்டின் அதிபர் மக்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது அதை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை தமிழகத்திலும் தமிழீழத்திலும் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் உண்டு. என்ன ஒரு பொடிப்பு இவன் நம்மளை பேச்ச மறுக்கிறான்ட்டு அந்த ஈகோ வேலை செய்ய ஆரம்பிக்குது. பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு இன்னைக்கும் டெல்லி அசோகா விடுதியை நான் கடக்கும் போது அந்த ஞாபகம் இருக்கு. டெல்லி அசோகா விடுதியில் வர வச்சு தலைவரை 30 நாட்கள் சிறை வைக்கிறார். ஒன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், நல்லா உள்ள சுவற்றில் எழுதி வச்சுக்கணும். எனவே இவையற்றி எதற்கு சொல்கிறோம் என்றால், ஒரு பெரும் வரலாற்றை எழுதிய தேசிய தலைவருடைய அந்த விடுதலை பயணம், அதில் பயணித்த எங்களுடைய மாவீரர்கள், எங்களுடைய போராளிகள், இன்று இருக்கின்ற தடமாறியவர்களை நாங்கள் போராளிகள் என்று சொல்ல முடியாது. அன்று தேசிய தலைவரின் கீழ் உண்மையாக நின்று இன்றும் உணர்வோடு பயணிக்கின்ற மக்கள் கூட அந்த போராட்ட குணத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் பலர் தடமாறி இருக்கின்றார்கள். இங்கே புனிதா குறிப்பிட்டது போல இப்பொழுது கூட தமிழ் அழைப்புக்கு நீதி கேட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னால் அணிதிரள தமிழ் இளையோர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். ஜூன் மாதம் 23ஆம் தேதி. அந்த வகையில் அத்தகைய எழுச்சி வடிவமான போராட்டங்கள் மக்களை இவ்வாறு 3 நாட்களுக்குள் இன்னமும் எழுகை ஊட்டும். தீச்சுவாலை முறியடிப்பு வெற்றி நிகழ்வில் தேசிய தலைவர் கூறிய கருத்துக்களை எடுத்து வருகின்றோம். இம்முறியடிப்பு சமர் பற்றி என்ன சொல்கிறார்? இன்றைய நாளின் நினைவுகளை சுமக்கின்ற அதே நேரம் தேசிய தலைவருடைய அந்த உன்னதமான உணர்வுகளை உள்வாங்கிக் கொள்வோம். அதனால் இன்றைக்கு முக்கியமாக கன்னிவடி பிரிவினுடைய பலன் இந்த முறை அதான். கன்னிவடி பிரிவுக்குரிய